ஹலோ. இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. இப்பெல்லாம் டயட் அப்படின்னாலே நமக்கு ஒரே குழப்பம்தான் இல்லையா? ஒருத்தர் இதை சாப்பிடுன்னு சொல்றாரு, இன்னொருத்தர் அதை தொடவே கூடாதுங்கிறாரு. இந்த நவீன டயட் குழப்பங்களுக்கு நடுவுல உண்மையிலே நாம எப்படித்தான் ஆரோக்கியமா வாழ்றது? ஆனா இதுக்கான விடை பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே ஒரு பழங்கால தமிழ் நூல்ல ரொம்ப தெளிவா எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடிகிறதா? ஆமாங்க, இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட ஒரு மறக்கப்பட்ட வாழ்வியல் கையேட்டத்தான் விரிவாக ஆராயப் போறோம். நாம இன்னைக்கு பயணிக்க போற பாதையோட சுருக்கம் இதுதான். முதலாவதா நீதிகளின் களஞ்சியம், இரண்டாவதா ஆரோக்கியத்திற்கான நல்வழி, மூன்றாவதா யோகி மற்றும் ரோகி விதி, நான்காவதா நொறுக்கு தீனியின் ஆபத்து, கடைசியா அளவோடு உண்ணும் கலை. வாங்க நேரடியா விஷயத்துக்கு போயிடலாம். பகுதி 1, நீதிகளின் களஞ்சியம், மறக்கப்பட்ட ஒரு வழிகாட்டி. இந்த நீதி களஞ்சியம் அப்படிங்கிற புத்தகம் ஏதோ நேத்து எழுதப்பட்ட ஒரு சாதாரண டயட் புக் கிடையாது. புலவர் குழந்த அவங்க தொகுத்த இந்த நூல் பல நூற்றாண்டுகளா தமிழர்கள் பின்பற்றி வந்த வாழ்வியல் சிந்தனைகள், அனுபவங்கள் மற்றும் மருத்துவ அறிவியலை தாங்கி நிக்கிற ஒரு மிகப்பெரிய வரலாற்று பொக்கிஷம். இதுல எவ்வளவு விஷயங்கள் அடங்கியிருக்குன்னு கவனிச்சிங்களா? நாலடியார், பழமொழி, திரிகடுகும், ஆசாரக்கோவை, நல்வழி, ஆத்திச்சூடின்னு 21 விதமான பழமையான உன்னதமான தமிழ் நூல்களை ஒன்னு சேர்த்து உருவாக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான தொகுப்பு இது. தனித்தனியா இருந்த பல்வேறு விதிகளையும் ஒன்னு சேர்த்து மனித வாழ்வோட அத்தனை கேள்விகளுக்கும் விடையளிக்கிற ஒரு மாபெரும் களஞ்சியம்னே இதை சொல்லலாம். இதோட பேரு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, நீதி களஞ்சியம். இது சும்மா ஒரு சட்ட புத்தகம் இல்ல, வாழ்வியல் நெறிகளின் மாபெரும் சேமிப்பு. அப்படி இல்லனா தார்மீக விதிகளின் புதையல்னு சொல்லலாம். எப்படி வாழணும், எப்படி தூங்கணும், குறிப்பா எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முழுமையான லைஃப் ஸ்டைல் மேனுவல் இது. பகுதி 2, ஆரோக்கியத்திற்கான நல்வழி, அதிகாரம் 19. அந்த 21 நூல்கள்ல எந்த நோயும் இல்லாம உடம்பை எப்படி பாதுகாக்கிறதுன்னு பேசுற ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்தை மட்டும் நாம இப்போ ஜூம் இன் பண்ணி பார்க்க போறோம். அதுதான் அதிகாரம் 19. உடம்புங்கிற இந்த மிஷினை எப்படி கையாளணும், எந்த பழக்கங்கள் நோயத் தரும், இதெல்லாம் நோயை தடுக்கும்னு இது ரொம்ப தெளிவா விவரிக்குது. இந்த 19வது அதிகாரத்தோட பேரே நல்வழி. நல்வழினா என்ன? உடல் ஆரோக்கியத்துக்கான மிகச் சரியான மற்றும் நல்ல பாதை. நோய் வந்ததுக்கப்புறம் மருந்து தேடி ஓடுறது நல்வழி கிடையாது. நோயே வராம உடலை காக்கிற பழக்க வழக்கங்களை உருவாக்குறது தான் உண்மையான நல்வழின்னு இது அழுத்தமா பதிவு செய்யுது. பகுதி 3, யோகி மற்றும் ரோகி விதி, உணவு உண்ணும் முறை. இந்த 302ஆம் பாடல் சொல்ற அந்த முக்கியமான விஷயத்த கேளுங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் சாப்பிடுறவர் யோகி போல நீண்ட நோயற்ற வாழ்வ வாழ்வார். 2 வேளை சாப்பிடுறவர் போகி போல ஆரோக்கியமான இன்ப வாழ்வ வாழ்வார். ஆனா 3 வேளை சாப்பிடுறவர் நிச்சயம் ரோகி ஆயிடுவார், அதாவது நோயாளி ஆயிடுவார். 4 வேளை சாப்பிட்டா உடல் விட்டு போகி, அதாவது உயிருக்கே ஆபத்துன்னு ரொம்ப ஷார்ப்பா ஆழமா அலர்ட் பண்ணுது இந்த பாடல். ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 வேளை சாப்பிட்டா ஏன் ஆரோக்கியம் கெட்டு போகுதுன்னு உரையாசிரியர் ரொம்ப லாஜிக்கா விளக்குறாரு. 3 வேளை அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு தேவையானதை விட அதிகமா உணவு தின்னிக்கிறது. 4 வேளைங்கிறது செரிமானத்துக்கு கொஞ்சம் கூட ரெஸ்ட் கொடுக்காம எப்பவும் எதையாவது தின்னிக்கிட்டே இருக்கிறது. பசி இல்லாம நாம சாப்பிட்ற ஒவ்வொரு பிடி உணவும் உடம்புக்கு எனர்ஜியை தர்றதுக்கு பதிலா கொடிய நோய்களை தான் கொண்டு வந்து சேர்க்கும்னு இது ஆணித்தரமா சொல்லுது. பகுதி 4, நொறுக்கு தீனியின் ஆபத்து, நுண்மை நுகரே. 303 மற்றும் 304ஆம் பாடல்களை கவனிங்க. உண்டி வெய்யோர்க்கு உறுப்பினி எளிது, அதாவது சாப்பாட்டு பிரியர்களுக்கும் உணவின் மேல அதீத ஆசை இருக்கிறவங்களுக்கும் நோய் ரொம்ப ஈஸியா வந்துடும். அடுத்த வர்ற வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நுண்மை நுகரேல். நுண்மைன்னா சின்னஞ்சிறு உணவுகள், அதாவது நொறுக்கு தீனிகள். நாள்புறா இப்படி சின்ன சின்னதா எதையாவது குறிச்சுக்கிட்டே இருக்கிற பழக்கம் நீரிழிவு மாதிரியான கொடிய நோய்களை உடனே வரவழைக்கும்னு பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே எச்சரிச்சிருக்காங்க. இப்போ பழங்காலத்துக்கும் நம்ம வாழற இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைலுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. போகி முறைப்படி காலை மற்றும் மாலைன்னு 2 வேளை நல்லா பசிச்சதுக்கப்புறம் போதுமான இடைவெளி விட்டு சாப்பிட்றது தான் பெஸ்ட். ஆனா இன்னைக்கு நம்ம பழக்கம் எப்படி இருக்கு? ஒரு வடை தானே, ஒரு பிஸ்கெட் தானேன்னு நாள் முழுக்க எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது. இப்படி தொடர்ந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது நம்ம உடம்போட இன்சுலினையும் செரிமான அமைப்பையும் இப்படி காலி பண்ணுதுங்கிறத அன்னைக்கே கணிச்சு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. பகுதி 5, அளவோடு உண்ணும் கலை, நேரமும் கட்டுப்பாடும்.
இந்த நூலோட கடைசி பக்கத்துல இருக்கிற விதிகள் நம்ம எப்படி சாப்பிடணுங்கிறதுல ரொம்பவே நுணுக்கமான அட்வைஸ் கொடுக்குது. 306, 307, 308 இந்த 3 பாடல்களுமே நேர கட்டுப்பாடு மற்றும் உணவோட அளவை கண்ட்ரோல் பண்றதோட அவசியத்தை ரொம்ப அழகா வலியுறுத்துது. குறிப்பா 307ஆம் பாடல்ல வர்ற இந்த ஒரு வரிய கவனிங்க. உண்டி சுருங்குதல். இதுதாங்க ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தோட சீக்ரெட். உண்டினா உணவு. நீங்க எவ்ளோ ஆரோக்கியமான உணவா இருந்தாலும் சரி, அளவை குறைச்சு வயித்தோட தேவைக்கு கொஞ்சம் கம்மியாவே சாப்பிடணும். இன்னைக்கு நாம பெரிய வார்த்தையில சொல்ற கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட தான் உண்டி சுருங்குதல்னு ஒரே வரியில சிம்பிளா சொல்லியிருக்காங்க. இதோட வரலாற்று பின்னணிய பார்த்தோம்னா, அக்கால கட்டத்துல பெண்கள் பெரும்பாலும் வீட்டுக்குள்ளேயே சமையலறைக்கு பக்கத்திலேயே இருந்ததால அவங்களுக்கு இயல்பாகவே அடிக்கடி சாப்பிடத் தோணும். அப்படி சாப்பிட்டா உடம்புல தேவையில்லாத வீண் சதை போடும், சோர்வு வரும். அதனால பெண்கள் உணவை அளவோட சாப்பிடணும்னு இந்த பாடல் சொல்லுது. அன்னைக்கு இருந்த சமூக அமைப்பு, உடல் உழைப்புக்கும் உணவுக்கும் இருந்த தொடர்பு, இது எல்லாம் அவங்க எப்படி அணுகுனாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு வரலாற்று தரவு தான் இது. நாம இதை அப்படியே புரிஞ்சுக்கலாம். அடுத்து வர்ற 308ஆம் பாடல் செரிமானத்துக்கான ஒரு மாஸ்டர் ரூல சொல்லுது. நீங்க என்ன சாப்பிடுறீங்கங்கிறத விட எப்படி சாப்பிடுறீங்கங்கிறது தான் முக்கியம். முதல் விதி, சாப்பிடுற நேரத்தை சரியா தெரிஞ்சுக்கணும். 2வது, முன்னாடி சாப்பிட்ட உணவு முழுமையா செரிமானம் ஆகுற வரைக்கும் பொறுமையா வெயிட் பண்ணணும். 3வது, நீங்க குடிக்கிறது வெறும் பாலா இருந்தாலுமே சரி, வயித்துல உண்மையான பசி அப்படிங்கிற நெருப்பு உருவான பிறகுதான் அதை உள்ளேயே அனுப்பணும். பசிக்கு முன்னாடி சாப்பிடுற உணவு உடம்புக்கு செய்யற துரோகம். இந்த விளக்க தொகுப்போட முடிவுக்கு நாம வந்துட்டோம். பழங்கால மக்களோட இந்த வாழ்க்கை முறைய பார்த்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புறேன். ஒரு நாளைக்கு 3 வேளை முழுமையா சாப்பிட்டாலே அந்த மனுஷனை ரோகியாக்கிடும், அதாவது நோயாளியாக்கிடும்னு பழங்கால அறிவியல் அடிச்சு சொல்லுது. அப்படி என்றால் பசி இருக்கோ இல்லையோ நேரம் காலம் பார்க்காம 24 மணி நேரமும் எதையாவது ஆர்டர் பண்ணி குறிச்சுக்கிட்டே இருக்கிற நம்மளோட இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைல் நம்மள என்னவா மாத்திக்கிட்டு இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நண்பர்களே. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில தான் இருக்கு. இந்த ஒரு சிந்தனையோட இன்னைக்கு விடை பெறுகிறேன். புதிய தகவல்களோட அடுத்த சுவாரஸ்யமான தொகுப்புல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.